ஒரு ஆட்டோ டிரைவர்னால மந்த்லி 50,000 சேவ் பண்ண முடியுமா? அப்ப எவ்வளவு சம்பாதிச்சிருப்ப? உனக்கு செலவுலாம் நிறைய இருந்திருக்குமே அப்படின்னு உங்களுக்கு மனசுல ஒரு கேள்வி ஓடுதா? வாங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் எவ்வளவு சம்பாதிச்சேன், எவ்வளவு செலவு பண்ணேன், அப்புறம் செலவு இவ்வளவு பண்ணிட்டு எப்படி 50,000 சேவ் பண்ணேன். இதெல்லாம் சும்மா உருட்டு தானே அப்படிதானே நினைக்கிறீங்க? கண்டிப்பா கிடையாதுங்க. அந்த மந்த் ஜன் ஜனவரின்றேன், ஜூன் 1ல இருந்து ஜூன் 30 வரைக்கும் 30 வரைக்கும், அதாவது 30 நாள்ல நான் அந்த 50,000 சம்பாதிச்சு செலவு போக சேவ் மட்டுமே பண்ணிருக்கேன் 50,000. நான் எப்படி சம்பாதிச்சேன், எப்படி எல்லாம் செலவை கம்மி பண்ணிக்கிட்டேன், இது எல்லாமே இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு முக்கியமா இது, ஓகேங்களா? ஹாய், நான் உங்கள் ஆட்டோ விளாக் மணி. இப்போ எப்படின்னா, ஆட்டோ ஓட்டி யாராலையுமே சேவ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா நீ மட்டும் எப்படி சேவ் பண்ண? இதெல்லாம் சும்மாங்க. நம்மளால ஆட்டோன்னு கிடையாது, எந்த தொழிலுமே நம்மளால சேவ் பண்ண முடியும்னு நம்ம நினைச்சு சேவ் பண்ணாதான் சேவ் ஆகும். செலவு பண்ணிட்டே இருந்தா எப்படி சேவ் சேவ் ஆகும்? ஸோ ஓகே, நான் இந்த ஆட்டோ இப்போ என்ன முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் செலவுகள் தாங்க. செலவு நான் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சம்பாதிச்சது ஒரு பக்கம் இருந்தாலும் செலவு மந்த்லி நம்மளுக்கு ஆட்டோட எக்ஸ்பென்சிவ் எவ்வளவு செலவாகுதுன்றத நம்ம ஃபுல் டீட்டெயிலா பார்க்கலாம். இதை நான் ஒரு நோட் போட்டே வச்சிருக்கேன். அந்த டீட்டெயில்ஸா சொல்றேன் பாருங்களேன். இப்போ ஆட்டோ செலவுகள் மந்த்லி ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம சிஎன்ஜி பார்த்துக்கலாம். இந்த சிஎன்ஜி ஆட்டோ தான். கேஸ் நான் எவ்வளவு போட்டேன் அப்படின்றது. இப்போ ஒரு நாளுக்கு வந்து நான் 400 போடுவேன், 450 போடுவேன், 300 போடுவேன், 200 போடுவேன். ஒரு ஒரு நாள் போடுறத பொறுத்து அடுத்த நாள் எவ்வளவு போடுறன்றது ஒரு இதா இருக்குங்க. அதை நம்ம கால்குலேட் பண்ணல. ஒரு தோராயமான ஒரு கால்குலேஷன் சொல்றேன். அதாவது ஒரு 300 டு 330 வச்சுக்கலாமே. ஏன்னா ஒரு ஒரு நாள் நம்ம மாத்தி மாத்தி போடுறதுனால அது நம்மளுக்கு கரெக்டா கால்குலேட் பண்ண முடியாது. ஆனா அதிகபட்சமா ஒரு நாளுக்கு ஒரு 300 டு 330 வரைக்கும் தான் வருமே. அதிகபட்சமான ஏன்னா இன்னைக்கு நம்ம 400 போடணும்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு 200 250 போடுவோம். வண்டி ஓட்டுறத பொறுத்து தான். நம்ம ஆட்டோவோட மந்த்லி, அதாவது ஒன் டேக்கு வந்து 330 கேஸ் போட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்ப மந்த் ஃபுல்லா 330 இன்ட்டு 30 9,900 நான் கேஸ் மட்டுமே போட்டிருக்கேன் ஆட்டோவுக்கு. அப்புறம் இது இல்லாம பெட்ரோல், அது வீக்லி ஒரு 200 போடுன்னு வச்சுக்கோங்களேன். வீக்லி 4 வீக்கா, 1 மந்த்துக்கு 4 வீக்கா, அது ஒரு 1,000 800 வருது. 1,000 போட்டுக்கோங்க. அப்ப பெட்ரோல் காஸ்ட் வந்து 1,000, கேஸ் 990, 9,900, பெட்ரோல் வந்து 1,000. நெக்ஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் வந்து ஆயில் மாற்றணும். என்னோட ஆயிலுக்கு வந்து நான் மோட்டோல் ஆயில் தான் என்னோட ஆட்டோக்கு நான் மாத்திட்டு இருக்கேன். மோட்டோல் ஆயில் வந்து ஒரு 400 மேல வரும். அது 2 லிட்டரு. அதெல்லாம் அது வந்து ஒரு 1,100 அந்த ஃபில்டர் எல்லாம் சேர்த்து வரும். அப்புறம் லேபரோட சேர்த்து ஒரு 250 அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1,500 நீ நான் செலவு பண்ணிடுவேன். ஆட்டோவுக்கு இன்ஜின் வாட்டர் சர்வீஸ் பண்ணுவேன் நான் மந்த்லி ஒரு 1,500 எனக்கு செலவாயிடும். நெக்ஸ்ட் ரீசார்ஜுங்க. ஃபோன் ரீசார்ஜ் நான் வந்து போஸ்ட் பேட் சிம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நெட் எனக்கு அதிகமாக தேவைப்படுன்றதுனால அதோட பேட் சிம் அதுக்கு ஒரு 850. மொபைல் ரீசார்ஜுக்கு ஒரு 850 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஃபுட்டு. நான் அதிகபட்சமா வந்து ஃபுட்டு வந்து வெளியில சாப்பிட மாட்டேன். ஹெல்த் இல்லைன்ட்டு நான் வீட்டில தான் சாப்பிடுவேன். அப்படி தவிர்க்க முடியாத சூழ்நிலையில வெளியில போய் நான் எப்பயாவது ஒரு டைம் ரேரா சாப்பிட்டேன்னா அது ஒரு 2,000 வச்சுக்கோங்களேன். பர் மந்த்துக்கு 2,000 ஆகும் ஃபுட்டுக்கு மட்டும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதாவது ஆப் நம்ம ஓட்டுறோம் பார்த்தீங்களா, ஆப்பு ரேப்பிடோ, ஓலா, ஊபர், போர்ட்டர், இதெல்லாம் நான் அதிகபட்சமா ரேப்பிடோ தான் 30 நாளுமே அதில் லாகின் பண்ணி நான் ஓட்டுவேன். ஒரு நாளுக்கு 29 அப்போ இது ஒரு 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 900 வச்சுக்கோங்களேன். இது ஒரு ரேப்பிடோக்கு ஒரு 900. 900ங்களா? நெக்ஸ்ட் ஓலா. ஓலா ஆப் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் போட்டிருப்பேன். அது 400. ரேப்பிடோக்கு 900, ஓலாவுக்கு வந்து ஒரு 400. போர்ட்டர் தாங்க முக்கியமா நான் சம்பாதிக்கிறதே போர்ட்டர்ல தான். போர்ட்டர்ல ஒரு 50 டு 60 ஆர்டர் ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரைடுக்கு 5 ரூபா. 60 ஆர்டரு, 5 இன்ட்டு 60 ஆர்டர் போட்டால் 300 வருதுங்க. அது ஒரு 300. அப்புறம் நம்ம யாத்திரையில ஆர்டரே கிடைக்காது. பட் லாங் ஆர்டர் கிடைச்சா எடுத்துக்கலாம். அது ஒரு ஆர்டர் கிடைச்சா அது ஒரு 100 போட்டுக்கோங்களேன். அதிகபட்சமா 100 அவ்வளவுதான் வரும். நம்ம யாத்திரை இது வந்து என்னோட மாத செலவுங்க. நான் செலவு பண்ணேன் எல்லாமே 1 பை 1 போட்டிருக்கேன். இதை கவுண்ட் பண்ணனா 16,980. இதுதான் என்னோட மந்த்லி செலவாகவே இருக்கும். இதை விட மிஞ்சி போனா ஒரு 1,000 எக்ஸ்ட்ராவும் இருக்கலாம், 1,000 கம்மியாகவும் இருக்கலாம். தாண்டி எனக்கு போகாது. இதான் என்னோட மந்த் செலவு கிடைச்சது. இப்போ என்னோட மாத வருமானத்தை பார்த்துருக்கோங்க. இப்போ ஆட்டோ டிரைவர் வந்து எப்படின்னா ஒரு நிலையான வருமானம் கிடையாது. ஒரு நாளுக்கு வந்து 2,000 சம்பாதிப்போம், ஒரு நாள் 3,000 சம்பாதிப்போம், ஒரு நாள் 2,000 சம்பாதிப்போம். ஜூன் மாசம் வந்து
நிறைய முகூர்த்த தேதிலாம் இருக்குங்க. முகூர்த்த தேதிலாம் வந்துச்சு. அந்த முகூர்த்த தேதியில மட்டுமே நான் ஒரு முகூர்த்த தேதி ரூ. 5,000க்கு ரூ. 5,000 கிட்ட ஓட்டுனேன். 2 முகூர்த்த தேதி 2, 3 முகூர்த்த தேதி கிட்ட ஓட்டியிருக்கேன். அது மட்டுமே ரூ. 4,000க்கு மேல ரூ. 5,000 அந்த மாரி லைன்ல ஓட்டுனேன். ஒரு 3 நாள்ல மட்டுமே 14,000, 15,000 கிட்ட சம்பாதிச்சிருக்கேன். இது மாரி முகூர்த்த தேதியெல்லாம் மிஸ் பண்ணாம ஆட்டோ ஓடும்போதே நம்ம ஓட்டிக்கணும். ஓடாதப்ப ஆட்டோ ஓடலன்னு சொல்லி பிரயோஜனம் இல்ல. ஏன்னா எல்லா நாளுமே ஓடாது. ஓகேங்களா? அதனால என்னோட ஒரு நாள் 1000, ஒரு நாள் 1500, ஒரு நாள் 2000, ஒரு நாள் 5000, ஒரு நாள் 4000 சம்பாதிக்கிறேன். நம்ம தினசரி நிலையான வருமானம் கிடையாது. அதனால நான் ஒரு குத்து மதிப்பா, ஆனா கண்டிப்பா நான் ஓடிருவேன் 2000க்கு மேல. ஒரு குத்து மதிப்பான அமௌண்ட் நான் வச்சுக்கிறேன். மந்த்லி ஒரு பெர் டேக்கு ரூ. 2,300 வச்சுக்கோங்களேன். 2,300 இன்ட்டு 30ன்னு போட்டா அறு 69,000 வருதுங்க. என்னோட மந்த்லி இன்கம். ஓகேங்களா? இது நான் மந்த்லி நான் சம்பாதிச்சது. ஓகேங்களா? இதை விட அதிகமா இருக்கலாம், கம்மியா இருக்கலாம். இது வந்து ஈக்குவல் கால்குலேஷன் தான். இதை விட அதிகமா தான் நான் சம்பாதிச்சிருப்பேன். கம்மியா சம்பாதிச்சிருக்க மாட்டேன். ஓகேங்களா? 69,000 வருதுங்க. மாத வருமானம் 69,000. அப்ப மாத செலவு 16,900. இது வந்து மாதம் என்னோட செலவு. இதோட கம்மியா இருக்கலாம், அதிகமாவும் இருக்கலாம். இன்கம்லயும் சரி, செலவுலயும் சரி. ஓகேங்களா? ஆனா நான் ஒரு கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிறது. இத கழிச்சா மீதி எனக்கு 52,100 என் கையில மட்டுமே இருக்கு. அதாவது இதுல 52,100 இதுல எனக்கு நான் கால்குலேட் பண்ணா நான் 50,000 எடுத்து வச்சிருக்கேன். மந்த்லி 50,000 நான் சேவ் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம ஆட்டோ வந்து சம்பாதிக்க முடியாதுன்னா முடியாதுதாங்க. நம்ம டெய்லி ஓட்டணும். அதாவது ஆட்டோ தொழில் பொறுத்தவரைக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னு கேளுங்களேன். ஒரு நாள் நம்ம ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன். மறுநாள் வீட்ல டயர்டா இருக்குன்னு படுத்தோம்னா, அந்த டயர்டா இருக்குது படுத்தோம் பார்த்தீங்களா? படுத்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் டயர்ட் ஆயிடும். இதுதாங்க ஆட்டோ தொழில பொறுத்தவரைக்கும். அதனால நம்ம வந்து ரெகுலரா ஓட்டணும் ஃபர்ஸ்ட்டு. ரெகுலரா ஓட்டுனதுக்கு அப்புறம் தான் நம்மளோட இன்கம் இதெல்லாமே. நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ, சம்பாதிக்கிறத விட சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்த மாசம் இப்ப வந்து முகூர்த்த தேதி அதிகமா இருந்துச்சு. நான் சம்பாதிச்சுட்டேன். இதே இன்கம் அடுத்த மாசம் வருமா? ஜூலைலயும் வருமான்னா, அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா, இந்த மாசத்துல வந்து அதிகமான முகூர்த்த நாள்லாம் இருந்ததுனால ஓரளவுக்கு ஓடி நான் சம்பாதிச்சுட்டேன். அடுத்த மாசமும் இதே ரீசனா வச்சு நான் ஓட்டாம இருக்க மாட்டேன். நல்லா ஓட்டுவேன். பட் கிடைக்கலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. இத விட அதிகமாவும் சம்பாதிக்கலாம். இத விட கம்மியாவும் சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி யாரெல்லாம் ஆட்டோ ஆட்டோன்னு கிடையாது. எல்லா தொழிலுமே யாரெல்லாம் இவ்வளவு மந்த்லி சேவ் பண்ணியிருக்கீங்க? ஒரு நம்ம செலவு பண்றதை எழுதி வைக்கணுங்க. மந்த்லி நம்ம எவ்வளவு செலவு பண்றோன்றதெல்லாம் எழுதி வைக்கணும். இந்த மாதிரி யாரெல்லாம் சம்பாதிச்சிருக்கீங்க, சேவ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. யாரா நான் வேலை செய்றீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. மந்த்லி உங்களோட செலவு எவ்வளோ? அதுன்றதையும் கமெண்ட்ல மறக்காம சொல்லிடுங்க. நானும் தெரிஞ்சுப்பேன். ஓகே. நீங்க ஆட்டோ டிரைவர்ஸ் இந்த வீடியோஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நீங்க எப்படி சேவ் பண்ணீங்க? இல்ல சில ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃபேமிலிக்கு நீங்க எதுவும் அமௌண்ட் கொடுக்க மாட்டீங்களா? அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, நான் ஃபேமிலிக்கும் அமௌண்ட் குடுப்பேன். நான் வந்து டெய்லி இந்தாங்க இது வச்சுக்கோங்க, அது வச்சுக்கோங்கன்னு நான் குடுக்க மாட்டேன். நான் சேவ் பண்ணேன் பார்த்தீங்களா? இதுல இருந்து ஒரு அமௌண்ட் அவங்களுக்குன்னு ஒதுக்கி வச்சிருப்பேன். நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். மந்த்லி இவ்வளோ குடுக்கணும். அந்த அமௌண்ட் அவங்க கிட்ட குடுத்துருவேன். சில பேர் வந்து ஆட்டோ வந்து இஎம்ஐ மந்த்லி இஎம்ஐ கட்டிட்டு இந்த இஎம்ஐ கிடையாது. ஃபுல் பேமெண்ட் போட்டு எடுத்துக்கலாம். மந்த்லி நீங்க இஎம்ஐ கட்டினா ஒரு 30,000 டூ 35,000 நம்ம எடுத்து வச்சாலே, அதுவே கரெக்ட்டான அமௌண்ட் தான் நான் நினைப்பேன். ஏன்னா நம்ம வந்து ஆட்டோ தொழில்னு ஒரு விஷயம். இவ்ளோ சம்பாதிக்கிறீங்களா? அப்படின்னு சில பேர் நினைச்சீங்கன்னா, ஆட்டோ தொழிலும் விவசாயமும் ஒண்ணுங்க. பெரிய இன்வெஸ்ட்மென்ட் போடுறோம். டெய்லி உயிர பணயம் வச்சு வேலை செய்றோம். இந்த அமௌண்ட்லாம் வந்து ஒரு 50,000ன்றது சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆனா திடீர்னு போயிடும். புரியுதுங்களா? இவ்ளோ அமௌண்ட்டுமே போயிடும். ஆனா இது இது ஒரு பெரிய அமௌண்ட்டே கிடையாது டிரைவர் தொழில பொறுத்த அளவுக்கு. அந்த டிரைவருக்கு இது எல்லா டிரைவருங்களுக்கும் தெரியும். திடீர்னு எஃப்சி வரும். எஃப்சிக்கு அந்த அமௌண்ட் அப்படியே போயிடலாம். அந்த மாரி நெறையா இன்வெஸ்ட்மென்ட் நெறையா இருக்குங்க. சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கிறோம். இன்வெஸ்ட்மென்ட்டும் பெருசா போடுறோம். ஆட்டோ தொழில்ல மட்டும் அதாவது டிரைவர் தொழில்ல மட்டும் தான் இந்த மாரி இருக்கு. இன்வெஸ்ட்மென்ட்டும் அதிகமா போடணும். டெய்லி இன்வெஸ்ட்மென்ட்டும் வைக்கணும். அதுல வருமானம் கிடைச்சா தான் உண்டு. கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம். எல்லாருமே சேவ் பண்ணுங்க. எப்படி சேவ் பண்றதுன்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு ஐடியா குடுங்க. நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் இப்போதைக்கு. இத எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம்? எப்படி இன்னும் இத பெருசா ஆக்கலாம்னு சொல்லிட்டு யாருக்காவது ஏதாவது ஐடியா இருந்தா மறக்காம சொல்லுங்க. மத்தபடி ஆட்டோல எப்படி சம்பாதிக்கலாம்? எந்த டைம்ல சம்பாதிக்கலாம்? இந்த மாரி எதனா உங்களுக்கு கேள்விகள் இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சத நான் உங்களுக்கு சொல்லித் தரேன். ஓகேங்களா? பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க ஆட்டோ டிரைவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸு டிரைவர் ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டெய்லி ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ஒரு ஷார்ட்ஸோ ஏதோ கன்டென்ட்டோ வீக்லி 2, 3 கன்டென்ட்லாம் போட்டுட்டு இருக்கோம். கன்டின்யூ பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிக்கலன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகேங்களா? பாய்.